வெல்கம் டு தமிழ் இன்னோவேட்டர். இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான போட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த போட் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 5 சோடா கேன்ஸ் வந்து தேவைப்படும். 5 சோடா கேன் எடுத்து அதை இந்த மாதிரி அதோட ஃப்ரண்ட்டு பேக் 2 பக்கமும் கட் பண்ணி ஃப்ளாட்டாக வந்து எடுத்துக்கணும். அடுத்து போட்டுக்கான டெம்ப்ளேட்ஸ், இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த பிரிண்ட் அவுட்டில் இருக்கிற ஒவ்வொரு டெம்ப்ளேட்டையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிற சோடா கேனில் இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸை செல்லோபன் டேப் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம போன வீடியோவில் பண்ண மாதிரியே ஒரு பேனா இல்லை ஒரு பென்சில் எடுத்து ஒரு ஸ்கேல் வச்சு நல்லா இது மேலே அந்த இம்ப்ரெஷன் படுற மாதிரி நல்லா அழுத்தி வரைஞ்சிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 டைம் அழுத்தி வரைஞ்சிங்க அப்படின்னா இதோட இம்ப்ரெஷன் வந்து அந்த கேனில் விழுந்துடும். அதுக்கப்புறம் இதை பிரித்து எடுத்துகிட்டு இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். போட்டுக்கான பேஸ் டெம்ப்ளேட் வந்து இதுதான். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளாட்டாக வெட்டி வச்ச 2 சோடா கேனை எடுத்து அதை இந்த மாதிரி ஒன்றா ஒட்டிக்கணும். ஏன் அப்படின்னா ரெண்டாவது நம்ம வெட்ட போகிற டெம்ப்ளேட் வந்து ரொம்பவே பெருசு. நெக்ஸ்ட் நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே எல்லா டெம்ப்ளேட்டையும் நல்லா செல்லோபன் டேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அது மேலே அழுத்தி வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பேஸ் டெம்ப்ளேட் எடுத்து அதை ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நான் வளைக்கிற மாதிரியே வளைச்சி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம பெருசாக வெட்டின 2 டெம்ப்ளேட்டையும் எடுத்து அதோட எட்ஜு மேலே இருக்கிற 2 எட்ஜையும் நல்லா வளைச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ் டெம்ப்ளேட்டோட நல்லா அட்டாச் பண்ணிடுங்க. அடுத்து கடைசியாக இருக்கிற இந்த டெம்ப்ளேட்டை எடுத்து நல்லா வளைச்சிக்கிட்டு பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு போட்கான ஒரு ஷேப் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம போட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் 2 டெம்ப்ளேட்டை ஒன்றா ஃபிக்ஸ் பண்ண இடத்துல கேப் இருக்கும். அதை கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கேண்டில்ஸை உருக்கி அந்த இடத்துல வந்து ஊற்றிருக்கோம். ஏன் அப்படின்னா உள்ளே வந்து தண்ணி வரக்கூடாது அப்படின்னு. மீதி இருக்கிற எல்லா டெம்ப்ளேட்டையுமே நான் எப்படி வளைக்கிறேனோ அதே மாதிரி வளைச்சி எல்லாத்தையும் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ண இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்குள்ளே வச்சு க்ளூ அப்ளை பண்ணி நல்லா டைட்டாக ஒட்டிடணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரொப்பல்லர் வந்து ரெடி பண்ணணும். இதுக்கான டெம்ப்ளேட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். இதை வந்து கட் பண்ணி கேனோட பாட்டமில் வந்து ஒட்டி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் ஒரு 9 வோல்ட் பேட்டரி, ஒரு ஸ்விட்ச், அப்புறம் ஒரு டிசி மோட்டார், இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அதை நான் கனெக்ட் பண்ணுற மாதிரியே கனெக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு காலியான ரீஃபில் எடுத்து அதை டிசி மோட்டாரோட டிப்பில் வந்து கனெக்ட் பண்ணிடணும். டிசி மோட்டாரோட டிப்பை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த காலியான ரீஃபில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த போட்டுக்கு பின்னாடி ஒரு ஹோல் போட்டு அதில் வந்து இந்த ரீஃபிலை விட பெரிய சைஸ் ரீஃபில் ஒன்று வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரீஃபில் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அதை விட பெரிய சைஸில் இருக்கிற பேனா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சைஸுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து டிசி மோட்டாரையும் ரீஃபிலையும் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளூ வச்சு நல்லா ஒட்டிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெடி பண்ணி விட்டப்போ இந்த போட் வந்து போகலை. ஸோ அப்புறம் வந்து இதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணினேன். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோட கடைசியில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தண்ணி உள்ளே போகாமல் இருக்க பின்னாடியும் நம்ம க்ளூ வச்சு நல்லா ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொப்பல்லர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு சின்ன சைஸ் ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரூ இல்லாதவங்க நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட போட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன். என்னென்னா முன்னாடி வந்து ப்ரொப்பல்லர் வந்து ஃப்ளாட்டாக வந்து இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கீழே சாய்ச்ச மாதிரி வச்சுருக்கேன். இப்படி இருந்தால் தான் வந்து போட் வந்து மூவ் ஆகும். அதுக்கு நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.